ஒரு நீதிமான் எல்லாரும் நடந்து போகிறது போல கண்போன போக்கில் நடந்து போகிறவன் அல்ல. சில பாதைகளை அவன் தவிர்க்கிறான். He avoids certain paths. நீதிமொழிகள் 14:12 வாசிக்கும் போது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள்னு வாசிக்கிறோம். அப்போ ஒரு நீதிமான் தன் கண் பார்த்தபடி, கண் விரும்பினபடி அவன் வழிகளை தெரிந்தெடுக்கிறது இல்லை. ஏன்னா கண் கண்டபடி அவன் போவான், ஆனால் முடிவு அழிவிலே வரும். வசதியா வாழணும், ஆசைக்கேற்றபடி வாழணும் அவன் நினைக்கிறது இல்லை. பரிசுத்தமா வாழணும், பாவத்துல போய் என் பாதை முடிஞ்சிடக்கூடாது, என் வாழ்க்கை பாவத்துக்கு நேரம் என்னை கொண்டு போயிடக்கூடாதுன்னு ஜாக்கிரதையா நடக்கிறான். 101 சங்கீதம் 2 சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுவாரு, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன்னு சொல்றாரு. அப்போ ஒரு மனுஷன் விவேகம், ஞானம், அறிவு, புத்தி இதெல்லாம் பயன்படுத்தி யோசிச்சு தீர்மானம் எடுத்து தான் வழியை ஒரு பாதைக்கு திருப்புறான். ஒரு பைத்தியக்காரனுக்கும் அறிவாளிக்கும் என்னங்க வித்தியாசம்? ஒரு பைத்தியக்காரன் காலையில் எழும்பி நடக்கிறான், எங்க போறானே அவனுக்கு தெரியாது. கால் படுற இடம்லாம் சுற்றி திரியிறான். எங்கப்பா நின்றுகிட்டு இருக்கேன்னு கேட்டால் குப்பை மேலே போய் நின்றுட்டு இருப்பான். அவனுக்கு தெரியாது நான் நிற்கிற இடம் குப்பைன்னு தெரியாது. அவன் வஸ்திரங்கள் முழுவதும் கரை படிஞ்சு கிடக்கும். நடு ரோட்டில் திடீர்னு வந்து நின்றுட்டு இருப்பான். பெரிய ஆபத்துகளில் தன்னை வந்து ஈடுபடுத்திட்டு இருப்பான். வண்டி வேகமாக வந்துட்டு இருக்கும். அவனுக்கு தெரியாது நான் ஆபத்தில் சிக்க போறேன்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு விவேகம் கிடையாது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்றாரு, உத்தமமான வழியிற்கு நடக்கணும்னா ஒரு விவேகம் வேணும். விவேகமாய் நடப்பேன். நல்லா எல்லாரும் கவனிக்கணும். உங்க மூளைய உங்க ஃப்ரெண்டுக்கு வித்துறக்கூடாது, உங்க காலேஜ் கல்ச்சருக்கு வித்துறக்கூடாது. ஆண்டவற்ற விவேகத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். இந்த சாலமோன்ட்ட ஆண்டவர் வந்து கேட்டார், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்டார். அவன் என்ன சொன்னா, இந்த ஜனத்தை நடத்தும்படி எனக்கு ஞானமும் விவேகம் உள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாரோன்னு கேட்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். நீங்க வாழ்க்கையின் பயணத்தில் போகும்போது ஆண்டவர்ட்ட கேட்கணும், லார்ட் கிவ் மீ சம் விஸ்டம், கிவ் மீ சம் அண்டர்ஸ்டாண்டிங். பார்க்கிற கண் பக்கம் எல்லாம் நான் போயிடக்கூடாது ஆண்டவரே, மனசுல தோன்ற ஆசைக்கெல்லாம் நான் அடிபணிஞ்சிடக்கூடாது, உலகம் போற போக்குக்கெல்லாம் நான் போயிடக்கூடாது, பெரும்பான்மையானவர்கள் போகிற அகலமான பாதையில் நானும் கூட்டத்தோடு கூட்டமா எரும மாட்டு மந்த மாதிரி போகக்கூடாது. இந்த மாடெல்லாம் பார்த்தீங்களா, ஒன்று தாண்டிச்சுன்னா எல்லாம் பின்னாடி ஓடி வந்துடும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதுக்கு தனியாக யோசிக்க தெரியாது. ஒன்று கடந்துருச்சுன்னா நீங்கள் பிரேக் போட்டு நிறுத்திடணும். ஆனால் பின்னாடி வர்றது இது நிற்காது. அது என்ன பண்ணும், எல்லாம் வந்துடும். ஒன்று சேரில் இறங்குச்சுன்னா மொத்தமும் சேத்துல இறங்கும். ஆனால் ஆண்டவர் நமக்கு அப்படி ஒரு எருமையினுடைய மூளையை தரல. என்ன மூளையை கொடுத்துருக்கிறாரு? ஞானமும் புத்தியும் விவேகமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாரு. அப்போ நமக்காக நம்ம சிந்திக்கணும், எந்த பாதையில் நான் போயிட்டு இருக்கிறேன். அவன் சேத்துல இறங்கினா நானும் சேரில் இறங்கக்கூடாது. அவங்க வழி விலகி போறாங்க, பாவத்தில் போறாங்கன்னா நானும் கண்மூடித்தனமா அவங்கள பின்பற்றக்கூடாது. உத்தமமான வழியிலே எப்படி நடப்பேன்? சத்தமா சொல்லுங்களேன். இந்த போலதான் சத்தமா, விவேகமாய் நடப்பேன், விவேகமா நடப்பேன், ஞானமா நடப்பேன், என் புத்தியை யூஸ் பண்ணுவேன். ஒரு காலம் நம்ம லைஃப்ல இருந்துச்சு, 1 பேதுரு 2:25, சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தோம். இஷ்டத்துக்கு ஒரு வழியும் கிடையாது, மார்க்கமும் கிடையாது, ஒரு முடிவும் கிடையாது. எங்கெங்கேயோ சுத்திட்டு கிடந்தோம். மனதும் மாமிசம் விரும்பினவைகளை ஆசையா செய்தோம். இது ஒரு காலம். ஆனால் இப்பொழுதோ நம்முடைய மெய்ப்பனுக்கும் கண்காணியமானவரிடத்திலையும் திருப்பப்பட்டிருக்கிறோம் போட்டிருக்கு. கர்த்தர் வழிகளை நடத்தணும். கர்த்தர் எப்படிப்பட்ட வழியில் நடத்துவார்? 23 சங்கீதம் 3 அவர் ஆத்துமாவை தேற்றி என்னை எங்க நடத்துறாரு? நீதியின் பாதைகளை நடத்துறாரு. அப்போ ஒரு மனுஷன் சரியான பாதையில, சரியான டிசையர், சரியான டைரக்ஷன், சரியான டெஸ்டினேஷனுக்கு அவன் போக வேண்டுமானால் தன் வழிகளை என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். கர்த்தரோடு ஒரு மனுஷன் இணைஞ்சில்லாம ஒப்பு கொடுக்காம அவன் சரியான பாதையில நடக்கவே முடியாது. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? கர்த்தருக்கு வழிகளை ஒப்பு கொடுக்காம நம்மளால கர்த்தருடைய பாதைகளை நடக்கவே முடியாது. இட்ஸ் லைக் திஸ். ஒரு ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயின் வந்து அநேகரை ஏற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு திறமை வகித்த ஒரு நல்ல ஒரு கண்டுபிடிப்பது. ஆனா அந்த ட்ரெயினை ஒரு இன்ஜினோட நீங்க சரியா பொருத்தலை அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து சரியான திசைக்கும் போகாது, சரியான இடத்துல நிற்காது, அதனால பிரயோஜனமும் இல்லை. தேவனோடு இணைந்து அவர் நம்முடைய வழிகளை நடத்த ஒப்பு கொடுக்கணும்.
ஆகவேதான் நீதிமொழிகள் 3:5-6 வசனங்களை வாசிக்கும் போது, உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் யாரை நினைத்துக்கொள், அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை எல்லாம் என்ன செய்வார்? செவைப்படுத்துவார். கர்த்தரை நினைக்காம நீங்க செவையான பாதையில நடக்கவே முடியாது. சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ரோமர் 8:14 சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறார்கள். கர்த்தரால் நடத்தப்படணும். கர்த்தரை அறியாத ஒரு காலம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கு. அது என்னன்னு சொன்னா சிறு பிள்ளையின் காலம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய ஆலயத்திலே இருந்தான், ஆனால் கர்த்தரை அறியாமலே இருந்தான் போட்டிருக்கு. இந்த காலத்துல அவங்கள கர்த்தருடைய பாதையில எப்படி நடத்துறதுன்னு கேட்டா அதனுடைய உத்தரவாதம் பெற்றோர் கையில் இருக்கு. நீதிமொழிகள் 22:6, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவனுக்கு நடக்க தெரியாது, நீ நடத்துப்பா, அவனை நடத்து. அப்பொழுது அவன் முதிர் வயதில் என்ன செய்வான்? விடாதிருப்பான். அப்ப பெற்றோரா இருக்கிறது ஒரு மிகப்பெரிய உத்தரவாதத்தோடு வருகிறது. அதே நீதிமொழிகள் 29:15 சொல்கிறது, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை கொண்டு வருவான்னு போட்டிருக்கு. எவ்வளவு ஜாக்கிரதையா பெற்றோர் இருக்கணும். என் பிள்ளையினுடைய வாழ்க்கை வழி, அவனுடைய டிசையர், டெசிஷன், டெஸ்டினேஷன், இந்த 3 வார்த்தையை மறந்துடாதீங்க. வழினா அவங்களுக்குள்ள உண்டாகிற ஆசைகள், டெசிஷன் அவங்களுக்கு உண்டாகிற தீர்மானங்கள், டெஸ்டினேஷன் அவங்க சேர்ற இடங்கள், இதான் வழி. இந்த வழியை நடத்துறதுக்கு கர்த்தர் யார்கிட்ட வேலையை கொடுத்துருக்காருன்னா பெற்றோர்கிட்ட வேலையை கொடுத்துருக்காரு. சின்ன வயசுலேருந்தே அவனை நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும்னா அவனுடைய டிசையர், அவன் எந்த பக்கம் போகணுன்ற ஆசைகளை நம்ம சீர்படுத்திடுவோம். இந்த ஆசைலாம் நமக்கு வேண்டாம்ப்பா, இது தேவனுக்கு பிரியமில்லாத ஆசைன்னு சொல்லி நம்மளால அவங்களை என்ன பண்ண முடியும்? வழிகாட்ட முடியும். இந்த தீர்மானம் அப்படி எடுக்காத, இது தவறான தீர்மானம்னு சொல்லி கொடுத்தா அவன் சரியான தீர்மானத்தில் சரியான வழியில் போவான். நீ போகிற இடம் சரியான இடம் இல்லை, நீ நீ யோசிச்சுட்டு இருக்கிற இடம், அடையணும்னு நினைக்கிற இடம் தவறுப்பான்னு அவனுக்கு நீங்க எச்சரித்து அவனுக்கு நீ போதிச்சு சின்ன வயசுலேயே அவனுக்கு கற்றுக் கொடுத்தா அவன் முதிர் வயதில் கூட விடாமல் இருப்பான். நீதிமானுடைய வழியை அவன் பிடிச்சுக்கிடுவான். இந்த வழி ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் எந்த வழியை தெரிந்தெடுக்கிறோமோ, எந்த வாழ்க்கை முறையை தெரிந்தெடுக்கிறோமோ, அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு, நம்முடைய செழிப்புக்கு, நம்ம பிந்தின காலங்களில் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா வழியை மாத்தாம எந்த வாய்க்குதலும் வராது. எல்லாரும் என் பின்னால சொல்லுங்க, செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்னால் செவ்வையான வழியில் நடக்க வேண்டும். இன்னொரு முறை எல்லாம் சத்தமா சொல்லுங்க, செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் செம்மையான வழியில நடக்க வேண்டும். வழியை தவற விட்டுட்டு அதுக்கப்புறமா போய் இங்க சேர போறேன் அங்க சேர போறேன்னு அதெல்லாம் நடக்காது. வழியை நம்ம சரியா தெரிந்தெடுக்கணும். அதனாலதான் நம்ம 2 நாளாகவும் 7:14 வாசிக்கிறோம், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தான் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடுறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். சும்மா ஜெபம் பண்ண பத்தாது, தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி சும்மா மாறு தட்டிக்கிட்டா பத்தாது, பொல்லாத வழியை விட்டு திரும்பணும். திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமம் அல்லது ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், செழிக்க வைப்பேன். ஹீல் தேர் லேண்ட்னு போட்டிருக்கு. அவங்க தேசத்தையே குணமாக்குவேன், நன்மைக்கு அவங்க நேரம் நடத்துவேன். அதுக்கு முக்கியமான காரியம் என்னது? வழியை சரியாக்கணும்.